செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இதுதாங்க நம்ம ஊருக்கு சொந்தமான கம்மா. இந்த கம்மாயை பொறுத்த வரைக்கும் மீன் பிடிச்சு சாப்பிடலாம், விற்பனைக்கு போகக்கூடாது. அதையும் மீறி மீன்களை வித்தா அவன் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரும். அது தெரியாம இந்த கம்மாயை ஆக்கிரமிக்க நினைக்கிறான் ஒருத்தன். இதனால ஏற்படுற பிரச்சனை தாங்க இந்த கதை. உனக்கு ஆளாட கிடைக்கல, போய் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டேடா. விடு மாப்பிள்ள, உன்னை நம்பி தானே வந்திருக்கோம். யார் மேல? குளத்தூர் குத்தேக்காரன் மேல. என்னையா சொல்ற? என்ன அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு இருக்கேன்? என்ன ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் போன் பண்றேன். ஹலோ அண்ணே, சொல்றேன். உன் மேல ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கானே. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா? யார் அவன்? அண்ணே, உங்க ஊருக்காரன் தானே? நம்ம ஊருக்காரனா? ஆமாண்ணே. அப்படியா? இப்ப எங்க ஸ்டேஷன்ல தான் இருக்கானா? ஆமாண்ணே. சரி, ஒண்ணும் இல்ல. இப்ப நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். நைஸா அவனை வெளியே அனுப்பு, நான் தூக்கிடுறேன். சரிண்ணே 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 அனுப்பிச்சு விட்றேண்ணே. சரியா? பேப்பரும் பேனா வாங்கிட்டு வந்துரு. சரிங்க. வெளியே வந்துகிட்டு இருக்கான் பாரு. இறண்டா. அவன் வந்து நிற்கிறான். ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுத்து தெரிஞ்சு போச்சு. அவனை வண்டி எழுதி போடுறான். யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற? என்ன யாரும் தெரியாம தொகை ஏறிட்டீங்களா? டேய், நல்லா கட்டுங்கடா. அவன் உருவம் தெரியக்கூடாது ஊருக்குள்ள. கட்டு. டேய், இந்த குளத்தூர் ஊருக்குள்ள எவனும் பொழைச்சு வந்துடக்கூடாதுரா. டேய், எவனும் இனிமே பிறந்து வரவும் கூடாதுரா. தூக்கி போடுறா அந்த நாயை கம்மாய்க்குள்ள. போடா. டேய், 1000 போலீஸ் ஸ்டேஷனை சந்திச்சவன்டா. ஐயோ அம்மா! குளத்தூர் கிராமத்துல வாழ்ந்தவர் குளத்தம்மா. குளத்தூர் கிராமத்துல வாழ்ந்தவர் குளத்தம்மா. அவளை போல யாரும் இல்ல, அவள் தான் தெய்வமா. பெண்கள் குலத்திற்கே பெருமை தர பிறந்தவர். பட்டப்பாடு கொஞ்சம் இல்ல, பாமரரும் அறியுதே. குளத்தூர் கிராமத்துல வாழ்ந்தவர் குளத்தம்மா. அவளை போல யாரும் இல்ல, அவள் தான் தெய்வமா. நடு
கடவுள் தான் காவலம்மா, காவலுக்கு யாரும் இல்ல, கடவுள் தான் காவலம்மா. பெண்ணாக பிறந்தவ பட்டபாடு கொஞ்சமில்ல, இவ கதைய கேட்டு புட்டா கண்ணலையும் ஈரமில்ல. கருவினில் சுமக்கையில கனவுகள் எத்தனையோ, கருவினில் சுமக்கையில கனவுகள் எத்தனையோ. காலமெல்லாம் தவம் இருந்து பிறப்பது எப்படியோ, மழை வந்து கொள்ளுதமா இருப்பாலும் சாவாலோ. தட்டு தடுமாறி போற தேச தெரியலையே, தட்டு தடுமாறி போற தேச தெரியலையே. கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு கால் பாதம் நோகுது, காடமேடு கடந்து வந்து கால் தட்டி விழுகுது. நெஞ்சு பதபதைக்கும் என்னவாக போறாளோ. குளத்தூர் கிராமத்துல வாழ்ந்து வர குளத்தம்மா, அவளை போல யாரும் இல்ல, அவள் தான் தெய்வமா. கண்ண கேட்டும் தூரம் வர ஆதரவு யாரும் இல்ல, அடர்ந்த காட்டுக்குள்ள அழுகுரல் கேட்கவில்லை. கோவில் முன்ன பெத்தெடுத்தா சாமி கூத்தும் ஆகுமன்னு, குளத்துல இறங்கிட்டா குளத்தூரான பெத்தெடுத்த. காத்து தீனி அண்டாம நாத்து பயிர் போல ஒண்ணு, நாளெல்லாம் வளர்த்தெடுப்பா தாயி குளத்தம்மா. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ குளத்தூரா கும்மரிச்சங்களில் இசையவில்லை மனசு, கொக்குகுள கரையோரமாக கொஞ்சம் கிளி நடக்கிறாள் கோவை பழம் தேடி. பிறந்த ஊர் பெருமை என்றால் பெண்களுக்கு அச்சுவல்லம். தன்னானே நான் நன்னே தானே நன்னே நான்
மதனி பார்த்து சூதானமா இரு. நம்ம தான் இன்னமே உங்க அண்ணா ஆடின ஆட்டமெல்லாம் நின்னு போச்சு. இனிமே உங்க அண்ணா ஆடின ஆட்டத்துல நம்ம தாண்டா ஆடுறோம். நம்மால கிடக்குறான் பாரியா. ஆமையா சங்கிலி கடை திறக்காம இருக்கா அப்படின்னா என்னைக்கு காலாலத்தில் திறந்தேன். பாப்பா தலைவர் ஜெயிச்சிட்டாருப்பா, வின் பண்ணிட்டோம். அடுத்த ஆட்சி நம்ம தான். பாப்பா அழுகாம தூங்கணும், இல்ல உங்க அம்மா வந்து வைவா. தலைவர் ஜெயிச்சிட்டாரியா, இன்னைக்கு நம்ம கடையில் எல்லாத்துக்கும் டீ ஃப்ரீயா. என்னையா முறைக்கிற? போயா. அதுக்கப்புறம் நீங்க என்னப்பா இங்க வந்து தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க? நினைச்சேன் என்னடா இன்னும் வாயை திறந்து பேசலையேன்னு. ஏன் நான்லாம் தனியா வரக்கூடாதா? என் தம்பிகளோட தான் வந்தேன். என்ன உட்கார சொல்லிட்டு கம்மாக்கரை வர போயிருக்காங்க. ஏன் நான் உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு எது இடைஞ்சலா இருக்கா? இதெல்லாம் உன் தேவையா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிருக்க. பிடிக்கிற மீனுக்குலாம் பெரிய மீனா இருக்கணும். அப்பதான்டா அக்காக்கு பிடிக்கும். அக்கா கடல் தின்னு முடிகிறதுக்குள்ள மீனை பிடிச்சிட்டு போயிடணும்டா. ஐயோ என்னடா வெங்க அம்மா கேட வந்தோம். என் பிய வேண்டு குண்டிகளை போனாலே குண்டிலே அடிப்பான்டா. டேய் அவன் சாயந்தரமா இருந்தா கம்மாய்க்கு வருவேன், அதுக்குள்ள மீனை பிடிச்சிட்டு போயிருவோம்டா. டேய் சங்கு மீனை பிடிச்சிட்டு போய் அக்காட்ட சொல்லுவான், அக்கா சந்தோஷப்படும்டா. எவன்டா எங்க அம்மாயில மீன் பிடிக்கிறவன்? இருடா நான் வர்றேன். ஐயோ கம்மாக்காரன் வந்துட்டான்டா. தவுங்கடா தவுங்கடா.
வாங்கடா என் ஐயரை சல்லி கெண்டைகளா. டேய், என் கம்மாயில மீன் பிடிக்கிறதுக்கு நீங்க தானடா ஆளு. டேய், என் கம்மாய்க்கு என் கம்மாவோட மீனுக்கு நீங்க தான்டா இற. வாங்கடா வெளியே. வா, வர்றியா? நான் வரவா கீழே? அப்பச்சி அப்பச்சி மன்னிச்சிருங்க அப்பச்சி. வா, நல்ல கூட விழுங்க அப்பச்சி. வாடா மகனே. வரமாட்டான் அப்பச்சி. வா, அப்பச்சி மன்னிச்சிருங்க அப்பச்சி. இந்த பக்கம் வரமாட்டான் அப்பச்சி. வாடா. அப்பச்சி மன்னிச்சிருங்க அப்பச்சி. டேய், மீதி 2 பேரும் வா. வா. ஓ அப்பச்சி அப்பச்சி மேல வா. நல்ல கூட விழுங்க. வா வா, விட்டு வாடா. ஐயா ஐயா மன்னிச்சிருங்க. கால்ல கூட விழுங்க. இவ்வளவு நாளா என் மீனை பூரா நீங்க தான் கலாண்டிருக்கீங்க. ஐயா கால்ல கூட அதனாலதான்டா உங்களை நான் சட்டியோட உட்கார வச்சிருக்கேன். இந்த கம்மா செடியே வர மாட்டேன். என் கம்மாய்க்கு உங்களை இறையா செய்வேன். கால்ல கூட விழுங்க. இனிமேல் பண்ண மாட்டான் வர மாட்டான் புச்சா. மீன் எடுத்து வந்தா யார் கம்மாயில வந்து என்னடா செய்வீங்க? ஐயா மன்னிச்சுக்கோங்க புச்சா. ஐயா 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 மன்னிச்சுக்கோங்க. சட்டியோட உட்கார வச்சிருக்கேன் தெரியுதா? ஐயா ஐயா என் கம்மாயின்னு தெரிஞ்சிருந்து வந்து இறங்கி இருக்கிறீங்கடா. நீங்க எவ்வளவு பெரிய கில்லாடிடா. இனி வர மாட்டேன். ஐயா என்னடா? இன்னைக்கு நான் உங்களை விடுற மாதிரி இல்லடா. எங்க அம்மா மீனை சாப்பிட்டு ருசி பார்த்தீங்கல்லடா. இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன்டா ருசி. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன்டா ருசி. அப்புச்சி அப்புச்சி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்புச்சி. விட்டுருங்க அப்புச்சி. இப்போ எப்படி ருசி? எப்படி இருக்கு? இருக்குதா? விடிய விடிய உங்களுக்கு இதுதான்டா தண்டனை. உங்களுக்கு விடிய விடிய தண்டனடா, தண்டனடா.
ஆளு என்ன கணக்கு 50 ரூபாய்க்கு மேல போயிருக்கு. இப்படியே கடை கொடுத்தா கடை என்னத்துக்கு ஆகுறது? யார் வசூல் பண்ணுவா? பிள்ளை ஆட்டு முத அழுகாம போய் வாங்கிட்டு வரேன் நான் போய். இப்ப வேற வந்துட்டா என் குடும்பத்தை பிரிக்க. பாய் பயல்களா, இப்படி இந்த வயசுல இப்படி பண்ணிட்டீங்களாடா. எவன் பெத்த பிள்ளைகளோ இப்படி கொலை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்களாடா பாவிகளா. சார் ஸ்பாட்ல தான் சார் இருக்கேன். ஆமா சார் அந்த 3 பேரும் சின்ன பிள்ளை இருக்காங்க சார். சரி சார், அரெஸ்ட் பண்ணி கூப்பிடுறேன் சார். சரி சார். ஏய் எதிரிடா ஆளுகளை பாரு. என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? என்னடா பாத்துக்கிட்டு இருக்கா? புள்ள ஆடுறா. ஹலோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஏய் நல்லா வெட்டுறா. என்னது குத்தகைக்காரனை கொண்டு விட்டாங்களா? என்னையா சொல்ற? அவன் நம்ம சொந்தக்காரங்கள, அவனை எப்படி கொண்டாங்க? வணக்கம் சார். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். போயிட்டோம். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். ஏண்டா முளைச்சி 3 நாளா விடல, நீங்க எல்லாம் கொலகாரனா இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? இருக்குடி உங்களுக்கு ஜெயிலுக்குள்ள. ஏய் வாங்கடா, போ உள்ள போ. ஏய் நில்லுங்கடா. ஏய் இங்க வாங்கடா. என்னடா பாக்குறீங்க? இங்க வாங்கடா. என்னய்யா எந்த ஊர் தலைய சாச்சிட்டு வந்தீங்க? யாரா அவன்? நம்மள பார்த்து பேசுறியான்? இவன் ஒருத்தன் எந்த நேரமும் மறைச்சுக்கிட்டே திர்றான். ஏய் இவளை பார்த்தா நான் உனக்கு லந்தா தெரியுதா? என்ன லந்தா? இந்த சம்பவத்தை உங்களுக்காக பண்ணீங்களா இல்ல உங்க ஊருக்காக பண்ணீங்களா? ஏய் நான் ஒண்ணு எங்களுக்காண்டி பண்ணல, எங்க ஊருக்காரங்களுக்காண்டி தான் பண்ணோம். ஏய் இது வந்து ஒரு 3 மாசம் இருக்குமா? நம்மள போட்டு பாக்குறியா? ஏய் நீங்க எல்லாம் அசீதுக்காக உள்ள வந்தீங்க. யாருக்காண்டி உள்ள வந்திருக்கேன்னு தெரியுமா? எங்க ஆத்தாக்காண்டி உள்ள வந்திருக்கேன். இவதான் எங்க ஆத்தா. நான் சந்தோஷமா இருக்கணும்ட்டு ஏதாச்சும் கதை சொல்லி என்னை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பா. அப்படி சந்தோஷமா இருக்கும் போது எங்க அப்பையும் ஒரு குட்டி கலாட்டா பண்ணிட்டேன். ஏய் இருளா, என் முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. யாரு? ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? வரும்போது கதவை தட்டி வர வேண்டியதானே? உள்ள வரும்போது இந்த கருமத்தெல்லாம் வெளியே செய்ய வேண்டியதானே? என் வீட்டுல வச்சு செய்யறியா? உனக்கு வெக்கமா இல்ல? அடே நான் இந்த ஊர் சண்டியடி. நான் இங்கே இருப்பேன், எவன் வீட்டுல இருப்பேன்டி. நீ என்னை கேட்கறது? இது எப்ப அத்தா வாழ்ந்த வீடு, அதுக்கப்புறம் என் மவன் வாழ போற வீடியா? அதுக்கு வாங்கி வந்ததெல்லாம் பேசுவியா நீ? அத்தா என்ன
என்னாச்சு அத்தா எந்திரித்தா போத்துடா ஏயா அப்படி என்ன பெருசா போயிட்டாளா உனக்கு அப்படி அவதாண்டி எனக்கு பொண்டாட்டி. உன்னை கொண்டாதாண்டி நான் வாழ முடியும். உண்மையா இப்படி புசுக்கு அடிச்சு சாச்சிட்ட அத்தா அத்தா எந்திரித்தா ஊர்க்காரங்க 10 பேர் என்ன தப்பா நினைச்சிட மாட்டாங்களா? ஊர்க்காரங்க என்னத்த பேச போறாங்க? நான் பார்க்காத ஊர்க்காரங்க. நான் எவனையும் பாப்பண்டி நானு. நீ எவ்வளவு பேரும் சலிச்சிருக்க மாட்டே நீ. உள்ள போய் போற நீ. பேச வந்துட்டா. உள்ள போ நீ. ஏய் ஓடி பாயிரு இந்த ஊருக்குள்ளே உன்னை நான் பார்க்க கூடாது மீறி வந்த அவளதான் டேய் அவன்ட்ட என்னடா பேச்சு இங்க வாங்கடா ஏய் சாப்பாடு சாப்பிடாதீங்க ஏய் சாப்பிடாதீங்கன்றான்டா. ஏய் உனக்கு என்னடா வேலை உள்ள வாடா ஏய் சோத்துல உப்பு இல்லன்னு சொல்றா ஹலோ கேக்கு சார் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார் சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன் சார். நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். என்னடா தட்டாவே பார்த்துட்டு இருக்கீங்க? சோத்துல உப்பு இல்லக்கா. என்னது சோத்துல உப்பு இல்லையா? வேணா சாப்பிட்டு பாருங்க. பாவம்ட்டு சாப்பாடு கொடுத்தா என்னவே சாப்பிட சொல்லுவீங்களா? சாப்பிடுங்கடா. வந்தவங்களுக்கு அட்டைக்கில மட்டும் தான் கொடுக்கணும். அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. என்னங்கடா உள்ளூர்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசுறீங்களா? இந்த ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன்டா உங்களை. பாப்போம் பாப்போம். தூக்குடா கொளத்தூரா. யோசிச்சுட்டே இருக்க? நம்ம அக்கா பத்தி யோசிக்கவே இல்லையடா. முசாடு கடையில் உட்காந்து வந்துட்டோம். நம்ம என்ன உள்ளூர் ஒன்று நினைச்சா பார்த்தோம். சரி விட்றா, நம்ம அக்கா பார்த்துக்க. கடவுளா ஒருத்தவனை பார்த்து அனுப்பிச்சி விடுவான். ஏய் விட்றா பார்த்துக்கோ. ஏய் இந்துடுறா. இவங்களே இவங்க அக்கா பற்றி இவ்வளோ நினைக்கிறாங்களே. என் ஆள் என்னை நினைக்கிறாளே என்னன்னு தெரியல. ஏய் கிறுக்கு பையில நினைச்சுக்கே சிரிச்சுக்கு இருக்கா பாரு. எல்லா இடத்துலயும் நீயே இருக்கியேடா. ஏடி கிறுக்கச்சி, குளத்தூரான நினைச்சு நினைச்சு குளத்து தண்ணிய பூரா காலி நீராதடி. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்த, சும்மா சும்மா நொட்ட சொல்லிக்கிட்டே இருந்த, அப்புறம் தலையில தான் தண்ணியை தூக்கி ஊத்துவேன். என் தலையில ஊத்துனாலும் உன்னை கூட்டுக்கு போக மாட்டால. போடி இவளே, நீ எல்லாம் அடங்கவே மாட்ட.
ஏய் சாமி என்னைக்கு என் கண்ணில் காட்ட போற? ஏய் கிழவி, என்னைக்கா இருந்தாலும் என் குளத்துறை என்னை கூட்டிட்டு போக வருவான். அப்ப இருக்கும் பாப்போம். கண்ணு வாங்காம உன்னை நானும் பாக்குறேன். சாமி கிட்ட எப்போதும் உன்னை மட்டும் கேக்குறேன். வச்ச கண்ணு வாங்காம உன்னை நானும் பாக்குறேன். சாமி கிட்ட எப்போதும் உன்னை மட்டும் கேக்குறேன். மஞ்சத்தானே கட்டிக்கத்தான் ஆசைப்பட்டு
இவன் பேரு தாங்க சங்கிலி. இவனுக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? கடையில அவங்க அக்காவை தனியா விட்டுட்டு வந்துட்டோமேன்னு ஜெயிலுக்குள்ள 3 பேர் வருத்தப்பட்டாங்களே, அவங்களோட அக்கா புருஷன் தாங்க இந்த சங்கிலி. இவன் ஒன்னும் லேசுப்பட்ட ஆள் இல்லைங்க. முடிஞ்சு போன பஞ்சாயத்தை தூண்டி விடுறதே இவன் தான். அப்பனே கடவுளே, கருப்பு நல்லா சாமியை கும்பிட்டுக்க. அண்ணனுக்கு அப்புறம் நாம தான். நல்ல மழை வேணும், விவசாயம் செழிக்கணும், இந்த ஊர்ல நல்லா இருக்கணும். என்ன நினைச்சு சாமி கும்பிட்டு இருக்கோம்? பூசாரி மழை வரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாதனே, ஊருக்குள்ள வரட்டும், அப்புறம் பாத்துக்கிடுவோம். நீ சாமியை கும்பிடுனே. இப்படியே உங்க பொழப்பு தலைப்பெல்லாம் ஓட்டுங்கடா. போலாமா? ஏய், நான் கடையை போல பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா தெருவுலயும் லைட் ஏரியா பாத்துருவாங்கடா. சரிண்ணே, பாத்துட்டு வந்துடுறேனே. வேலையை முடிக்கிறோம், தளபதி படத்தை பாக்குறேன். இந்த கட்டி இருக்கலையா இங்க? அப்புறம் என்ன லைட் கட்டுவோம், இங்கிட்ட ஏத்தாப்புல 2 லைட் கட்டுவோம். எங்க சரியா? அங்கதான் இருக்குல்ல. படிச்சிட்டு இருக்கேன். இங்கிட்டு கட்டியா? ஏய் வா, ஏத்தாப்புல 2 டியூப் லைட் கட்டு. இங்க கட்டி விடு, அங்கனே இருக்கட்டும். இப்ப எல்லாம் வச்சுக்கிட்டு சரி கட்டி விடு. போய் கட்டுவோம். இங்கதான் லைட் இல்ல. என்ட்ரன்ஸ்ல கட்டி விடுவாடா. ஏய், ஏற்கனவே என்ட்ரன்ஸ்ல லைட் இருக்க மாதிரி இருக்கு. டேய் வேமா நடங்கடா, தோள்பட்டை வலிக்குதுடா. அண்ணே, என்னடா எல்லா தெருவுலயும் கரெக்டா லைட் எரியுதாடா? அண்ணே, எல்லா ஏரியாலயும் கரெக்டா எரியுதுண்ணே. ஆமாப்பா, நாளைக்கு ஊருக்காரங்க தப்பி தவிர எதுவும் சொல்லிட கூடாதுப்பா. அண்ணே, நம்ம வேலை சுத்தமா இருக்கும்னே. வேற காப்பாத்திடுவோம்னே. அதனால சரிதான், எதுக்கும் ஒரு பார்வை பாத்துட்டு வந்துருப்பா போய். சரிண்ணே, பாத்துட்டு வந்துடுறோம்னே. ஆமாப்பா, பாத்துட்டு வந்துருப்பா, வச்சுட்டு போங்கப்பா. சரிண்ணே, வரோம்ண்ணே. சரி சரி வாங்கடா. இந்த ஆளுக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம். இவங்க வேற சோத்தையே பார்க்காத மாதிரி தின்னுட்டு இருக்காங்க. மதனி, நீங்க என்ன சொன்னாலும் கோவப்பட மாட்டான். எங்க அண்ணனை விட்டு பிரிய மாட்டான். அண்ணனுக்கு ஒண்ணா உயிரே கொடுப்போம். நீ ஏன் முறைக்கிற? என் கேரகா என்னை விட்டு போக மாட்டேங்குது. டேய், வேமா சாப்பிட்ற, படத்துக்கு போனோம். டேய், உங்க விசுவாசம் ஒரு அளவே கிடையாதா? இந்த இடம் தான் கிடைச்சா சாமி சாப்பிடுங்கடா. டேய், எதையா கொண்டு அடிச்சிட போறாடா. ஏய், வந்த இடத்துல வாயை கொடுத்துறாதீங்க. எல்லாம் நம்ம ஊருக்காரங்க. வாங்க 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 வாங்க. என்ன வழி, எப்படி இருக்கா? வாக்கா. ஏய், என்னடி உன் சொந்த பந்தம் எல்லாம் சொல்லாம கொள்ளாம உள்ள வந்திருக்காங்க? ஏன் விஷயம் தெரியாதா உனக்கு? ஏய், சங்கிலி ஒண்ணு தரங்கடவே இல்ல. யாரு வீட்டுக்கு சொல்லி தாண்டி போவோம். என்ன பேச்சு? நீ தானே எல்லாட்டையும் பேசி எங்களை பொண்ணு பார்க்க வர சொன்ன. உன் புருஷன் நம்ம ஒரு ஆம்பளை மாதிரி பேசிட்டு இருக்கியா? என்ன தெரியாதா? என் கூட பிறந்த 3 உசுறு கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உசுறு எடுக்கிறவன். என்ன சோமு, நான் சொன்னது சரிதானே? இவங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அறுத்து போட்டு வந்துருவோம். என்ன பேச்சு? வந்ததை விட்டுட்டு வேற எதை பேச வைக்கிற? ஆள் பேர் தெரியாம அழிச்சுட்டு போயிருவான். நீ சொன்னதான உன் வீட்டுக்கு வந்தோம். என்னன்னு கேள்வி கேட்டாலே நாங்க சங்க எடுத்துருவோம். நீ என்னன்னா எங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டு அசிங்கப்படுத்துற நீனு? ஏ விடுறா, நல்ல காரியத்துக்கு வந்திருக்கையில. அவதான் எல்லாம் செய்யறேன்னு சொல்றான்ல, அவன் நம்ம ஊருக்காரி. நீ விடுமா? தாம்பளத்தா மானங்கெட்டவங்களா, ஆளு பேர் தெரியாம வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தெரியும், இவளுக்கு தெரியாது. என்ன மல்லி, ஏற்கனவே ஏர் தூரெல்லாம் அழிச்சாச்சு, இன்னும் ஏதும் தூர் வர இருக்குன்னு சொல்லு. நம்ம கிட்ட ஆள் இருக்கு.
இன்னும் ஏதும் அழிக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா வந்த வழியா போய்கிட்டே இரு. பழச ஞாபகப்படுத்திட்ட, பாத்துக்குவோம். இனிமே நீ எதையுமே பார்க்க முடியாது. போடி பார்க்கலாம். அத்தாடி இம்மட்டு கூட்டமா இருக்கு. இன்னும் டிக்கெட்டே கொடுக்கல, அதுக்குள்ள தள்ளி விடுற. இன்னும் படமே போல, நீ ஏன் காப்பரா கிட்ட? ஏய் தள்ளுறா டேய், தள்ளுறா. நமக்கு பிடிக்காதவங்க படம் பார்க்க தேட்டர் வந்திருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வானே. நம்ம தலைவர் ரஜினி படம். அது வரைக்கும் நிப்பாட்டுறேன். சவுண்ட் கொடுக்குறது சங்கு சவுண்ட் கொடுத்தீங்கன்னா நம்மள கேட்டு பயந்துட்டாங்கடா. போய் உள்ள மெயின் பண்ணிக்க. எனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குது. தலையும் படத்தை நீ பார்க்காம போக கூடாதுடா. இவங்கதான்ப்பா அவங்க. இருங்கப்பா, பழமாக வந்தீங்க. ஆமனே போறாங்கண்ணே. ஏய், இப்படிலாம் ஒரு அளப்பறைய கூட்டாட்டாயா நம்மள பார்த்து பயப்படுவாங்க, படம் போட்டுவாங்களோ. நீ ஏன் பயப்படுற? கூட்டாங்க. ஏய், நமக்கு எதுக்கியா பாதுகாப்பு? நாங்க தான் மதுரைக்கே பாதுகாப்பு. ஏய், என்ன எங்களே ரவுண்டப்பா? ஏய் ஏய் ஏய், நீ ஏய் ஏய் ஆமா தெரியுமா? படம் முடிகிற வரைக்கும் இவங்க முட்டிக்கால் தான் போட்டிருக்கணும். எந்திரிக்காம பாத்துக்கோ. தலைவர் படத்தை அவங்க கடைசி வரைக்கும் பார்க்க கூடாது. ஏய், வாயை கொடுத்து வாக்கப்பட வச்சிங்களடா, இது தேவையாடா? ஏய் புங்களே, இப்படி கூட்டிட்டு வந்து பழி வாங்கி விட்டுட்டடா. ஏய், சொன்னது கேட்டதுல கடைசி வரைக்கும் முட்டியால் போட்டு தான் இருக்கணும். இது எங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? சீனிவாஸ் சார், தேவராஜ். ஏய், எந்திரிங்கடா. சரி, என்ன கல்யாண விஷயம் பேச வந்திருக்கோம்.
உலகத்துல யாரும் கிடையாது தலைவா. பாத்துக்குவோம். தலைவா உனக்கு நாங்க இருக்கோம், எதுக்கும் கவலைப்படாத. ஊரா பேரும் படம் பார்த்துட்டு போறேன், நம்ம தான் படம் பார்க்க முடியல, எல்லாம் ஒண்ணு எடுத்தாண்டா. அண்ணன் பொண்ணு பார்க்க வரும்போது இவங்களை அசிங்கப்படுத்தி விட்டார்களடா. அதனாலதான் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நம்மளை மண்டி போட்டு உட்கார வச்சு நம்மளை படம் பார்க்க விடாம பண்ணிவிட்டாங்க. இவங்களை சும்மா விடக்கூடாதுடா. என்னடா நீ என்ன சொல்ற? ஏய் போங்கடா, நீங்க பேசிட்டே இருக்கீங்க, எஞ்சி கிளம்புங்கடா, போங்கடா போட. ஏய் அடிக்காதையா, போவோம்ல. அண்ணே மல்லிகாம இங்க தியேட்டர்ல பிரிவிருன்னு பிரிச்சு விட்டாங்கண்ணே எங்களை. ஆளும் மண்டையும் இவனுக்கெல்லாம் ஒரு வேட்டி சட்டை. எதுவுமே காதலவங்க போயிட்டு இருக்கான் பாரு. அண்ணே நில்லுண்ணே, ஒரு நிமிஷம் நில்லுண்ணே. வெள்ளை சட்டை, தொடதறிய வேட்டி, கழுத்து பூரா செயின், இதெல்லாம் எப்படிண்ணே? நீ கேக்குற? அண்ணே அளப்பறையா மாசா கெட்டப்பா இருக்குண்ணே. டேய் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா எவே வந்தாலும் ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கணும்டா. அடிங்க ஒப்பனோலி, இப்படி தாயா வாயை கொடுத்து பல பேர்ட்டு நீ வாங்க இருக்க. நீ எவன் டவுன்ட்ட நீ மாத்து வாங்க போறியோ. என்னடா முணுமுணுக்குற? அண்ணே நீ சொன்னதை நினைச்சு பார்த்தனே. காட்ட சொல்லி மீன் குழம்பு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்க சொல்லு. அண்ணன் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன், வரட்டா? வெளிக்கிறதுக்கு போறதுக்கெல்லாம் டாட்டா சொல்லிட்டு போறான்டா, கர்மம்டா. அண்ணே 3 சோகரட்டில எடுத்துட்டோம்ல. விலகு விலகு, வேங்க வெளியே வருது. என்ன ராணி ஏத்திட்டு 9 போடுற? எல்லாம் உனக்காக தாப்பு. ஏய் என்ன சவுண்ட் கேக்குது? சே தவக்கால, ஒரு தவக்காலைக்கு போய் பயந்துட்டா சங்கிலி. சே ஏய் இன்னைக்கு சங்கிலி சிக்கிட்டான். ராத்திரி இந்த கம்மா பக்கமே வரக்கூடாதுடா. சே அண்ணே இவன் சங்கிலி எடுத்துருவான். அவன் கம்மா மேல ஏறி வரட்டும். இவ்வளவு நாள் சிக்காம இருந்தான்ல, இன்னைக்கு செதைச்சிருவான். இன்னைக்கு அவனை தித்துருவான். அம்மான கட்டையா விட்டு மட்டையாலே அடிச்சு சாகடிக்கிறோம்டா. நம்ம அம்மாவை அசிங்கப்படுத்தி நிப்பாட்டிட்டான், அதுக்காக சங்க அறுத்துறணும். எந்திரிக்கடா. உங்கள மாதிரி காமெடி பீஸ நிறைய பார்த்திருக்கேன், மன்னிச்சு விட்டுறேன். இப்படியே ஓடி போயிருங்க. சாக போறடா. யமனை பார்த்திருக்கியா? அங்க பாரு. கேவலம் ஆம்பளைக்கு ஆம்பளை மோதாம ஒரு பொட்டச்சி சொன்னான்னு என்னையவே அட்டாக் பண்ணி பாக்குறீங்களா? ஏய் உயிர் பயம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க அப்ப அனுபவிச்சான்டா, அதை இப்ப நீ பார்க்க போற. இங்க பாரு. ஏய் ஏய் நான் கோர்ட்ல சரண்டர் ஆயிடுறேன், ஆத்தா பாத்துக்கோங்கடா.
நேத்து நைட்டுக்கு அம்மாய்க்கு போனீங்களே, நீ வந்துட்ட, அண்ணனை காண, அங்க மதினி என்னை கொலையா கொண்டுகிட்டு இருக்கு. அவர்லாம் சின்ன பிள்ளையா, ஏதாவது ஒரு வேலையா போயிருப்பாரா, வருவாரா? ஆரியா நீ என்னையா? என்னடா இவரோட பெரிய மிஸ்ஸியா இருக்கு. ஆமா ஆமா, இவர் பெரிய இவரு. அங்க எவனோ செத்து கிடக்குற மாதிரி இருக்கியா? யார் யாது? அண்ணன் இருக்கு. அண்ணனை எவனோ போட்டாங்கடா. தேடுறா, பாடுறா, கூட பாடுறா. டேய் குட்டியா, பாடுறா அது பக்கம். வாடா 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 வாடா. அண்ணே கும்பலே என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? இங்க வாங்கடா, அண்ணனை எவனோ போட்டான்டா. இங்க வாங்கடா. டேய் குட்டியா, இங்க வாடா வாடா, அங்கிட்டு பாடுறா, போய் பாடுறா. கும்பலே இங்க வாடா, இங்க வாடா வாடா, தூக்குடா, இங்க வாடா வாடா. டேய் வாடா 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 வாடா. டேய் அங்க பாடுறா, அங்க பாரு. டேய் வாடா வாடா. என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தலைவன் தலைவன் தாண்டா. யோ சிகரெட்டு குடியா, தீப்பெட்டி யாரு கொடுப்பா? ஏப்பா எந்த ஊர் நமக்கு? இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. யார் மேனி? வேளம்மாமைய. ஒப்பம் பேரை கேட்க உம்மா வர சொல்ற? யோ எங்க அப்பனை கொண்டு புட்டு தான் உள்ள இருந்து வெளியே வர்றேன். யார பார்த்து கேக்குற? ஊரே என் ஊரு, என்ன பார்த்து கேக்குற? ஏப்பா வெளியே வந்துட்டேன்ப்பா, அப்புறமேட்டு கூப்பிடுறேன். எங்கடா போனாங்க? 2 பேர்த்து ஆளை காணோம். சரி உட்காரு, வருவாங்க. டேய் எங்கடா போயிருப்பாங்க? எங்கிட்ட சரக்கு வாங்க போயிருப்பாங்க. வருவாங்க, கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம். சரி அங்கிட்டு போய் பார்ப்போம், வருவாங்க. என்னடா தம்பி ஆளை காணோம்? நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். இந்த ஆட்டோ மர ஆட்டோன்னு போட்டா. ஏப்பா மாட்டுத்தாவணி வருமா? சரித்தாண்டா, ஒரு நாளைக்கு ஓங்கடையும் நொறுங்கும்டா. உனக்கெல்லாம் பீடி கேக்குது. பெரிய சேட்டைக்கார பையலா இருப்பான் போல இருக்க. ஜெயில வந்து நீங்க 4 பேர் ஒன்னா தானே வந்தீங்க? இழமுட்டி என்னைய தனியா தர்ற? அங்க எங்க தேடிக்கிறீங்க? இந்த நிக்கிறா இல்ல. எங்க போன? கோர்ட்ல வந்து 4 பேர் ஒன்னா தானே வந்தோம். அது கூட எங்க போன? ஏரியா வண்டியில. யோ
எங்கேயோ நினைச்சு பயந்துட்டோம். வெளியே வந்தது என் ஆளு ஞாபகம் வந்துச்சு. அதான் ஒரு ரெட்டு பாட்டு போலாமேன்னு வந்தேன். சரி வா. யோ சொல்லுப்பா. என்ன 2 வச்சிருக்க? ஏதாவது புடிங்கிட்டே இருங்க. வா வா வா. அண்ணே பழி வாங்கன்னு நினைச்சுக்கிட்டே நம்மள பழி வாங்கிட்டாங்கண்ணே. அவங்கள நம்ம விடக்கூடாதுண்ணே. ஜெயில இருக்க மாதிரி நினைச்சிடாத. சங்கிலி சத்ததாக புள்ளையிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? வக்கீல் சார் எத்தனை லட்சம் செலவானும் பரவாயில்ல, அவங்கள விடக்கூடாது. சும்மா இருயா. மாமனை போட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஒவ்வொரு இடத்துல எதுவும் பிரச்சனை படுத்துறேன். உன் சேட்டையெல்லாம் இங்க காமிக்க கூடாது. சும்மா இருயா. எது வந்தாலும் பாத்துக்கிடுவான். சும்மாலாம் விட முடியாது. போ போ. அடே ஆட்டோக்காரண்ணே நேர கேத விட்டு உள்ள இருந்து 4 பேர் வெளியே வந்தோமா, 4 பேரை போட்டோமான்னு இருக்கனே. பேசாம வர மாட்டியா நீ? நம்மளை பார்த்து பயப்படுவா. சரக்கு போட்டு இருந்தாலும் என்ன ஓவரா பேசுறேன். போய் ஆகிட்டு கேத வீட்டுக்கு வந்தா நம்ம யாருன்னு காட்டணும். நம்மள யாருன்னு தெரியும். அச்ச வைரமே 60 அடி கம்பமே, நீ இல்லாத வாசல்லே நாங்க வெடிவான விட்டாலா. சண்டியத்தனமெல்லாம் என்கிட்ட ஆகாது. மரலாம் வானமுள்ளோ மரலாம் வானமுள்ளோ இந்த குளத்து வீதி நிறகாத அடக்கிறதுக்கு என் பங்காளி வந்துட்டு இருக்காங்க. ஐயா இன்னைக்கு சந்திக்கு சந்தியிலோ சந்தி. இந்த சண்டீர் முறப்பெல்லாம் என்கிட்டே வா. என் சமத்தரே ஐயா நீ சர்வான விட்டாலா. எங்க வந்த நல்லவ மாதிரி எங்க வந்தீங்களோ? இல்ல நீ சாவல. நீ சமத்தரலாம் வானமுள்ளோ சமத்தரலாம் வானமுள்ளோ இந்த வீரம் மாநகரம் கொஞ்சம் வீரமா பேசுறா. வாசல்ல கேத வீடு கொஞ்சம் அமைதியா போகுதுப்பா. அடியே உன் குடும்பத்துல ஒவ்வொருத்தன் கருவா இருப்ப, அப்புறம் தாண்டி ஏன் தாலியா இருப்ப.
எல்லாம் மிரட்டி தெரிஞ்சுதான் என் பர்ஸ் வேலையார கூட்டி வந்திருக்கேன். நீ என்னையா உக்காந்துக்கு இருக்க? வந்த வேலையை பாரு. ஏய் அதான்ப்பா நான் வந்திருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு சாமான்லாம் எடுத்து மிரட்டிக்கு இருக்க? தேங்காய் உரிக்கிற கூட ஒரு மாதிரியா தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா பார்த்துக்கிருவோமே? அப்படியா முடிச்சிருவோம். ஒருத்தனை உரிக்கத்தானே வந்திருக்கான், உரிச்சிருவோமியா. இவன் உரிக்கிற மாதிரி தான் என் பங்காளி எவனையாச்சும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி உரிச்சிக்கிட்டு இருப்பாப்ல. ஏயா உள்ள இருந்து 4 பேர் வந்தீங்க, 3 பேர் தான் போயிருக்கீங்க. ஒருத்தி மட்டும் எங்கேயா போனேன்? ஏய் தண்ணி கொண்டு வாடி. இவனை வச்சு நம்ம எல்லா காரியமும் சாதிக்கணும். அப்பதான் அந்த ஊருக்குள்ள நம்ம பெரிய மனுஷன் ஆக முடியும்டா. ஏய் என்னென்னமோ சொல்லி கூட்டு வந்தீங்க, இப்ப என்ன பஞ்சாயத்து பண்ற மாதிரி பேசிட்டு வரீங்க? ஏய் இவன் தான் உங்க ஊர் பங்காளியா? சரியான ஆளா தான் இருக்கேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் பூரா ஒரு தோரணையா தான்டா இருக்கேன். ஏய் நீ சொன்ன மாதிரி தான் இருப்ப போல தெரியுது. பாத்தையா என் பங்காளிய எல்லாரும் காலைல பச்சை தண்ணி தான் மூஞ்ச கழுவாங்க. என் பங்காளி ஃபாரின் சர்க்கே மூஞ்ச கழுவுறாப்ல. என்னையா இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா? என்ன பங்காளி எங்கெல்லாம் மறந்துட்ட போல. நம்ம யாருன்னே தெரியாம ஒரு ஆட்டம் போட்டு எப்ப வந்தன்னு கூட கேட்க மாட்டேன். நீங்க இம்புட்ல சம்பவம் பண்ணிட்டு உள்ள போவீங்க, இப்ப இம்புட்ல வெளியே வருவீங்க. நாங்க உங்களை நீங்க எப்ப வந்தீங்க நாங்க கேட்கணும். நாங்க உங்களை ஜாமீன் எடுக்கதாயா பார்த்தோம். எங்களதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டா இல்ல, நாங்க எப்படியா ஜாமீன் எடுக்க முடியும்? இங்க பாரியா அதெல்லாம் நாங்க மறந்துட்டோம். இப்ப நாங்க ஏன் உன்னை தேடி வந்திருக்கோம் தெரியுமா? உதவி எங்களுக்கு தேவை. உங்களை நம்பி நாங்க வந்துட்டோம், நீங்க பார்த்து செஞ்சு விடுங்க. அதெல்லாம் சரி. யார் யாவே சவுடால உட்காந்து கால ஆட்டிக்கிட்டு இருக்கேன்? பங்காளி அவன் சாதாரண ஆள் கிடையாது பங்காளி. நம்ம குளங்காக்க வந்த குளத்தூரம் பங்காளி. ஏய் என்ன பாட்டி இறங்கிட்டு இருக்கேன், பிரச்சனை பண்ணிடுவானோ? 7:30 கூட்டிட்டு போறாயா? பங்காளிகளா குளத்தூரம் நம்ம குளத்தையும் நம்ம இனத்தையும் காப்பாத்திட்டா. நீ ஒண்ணு கவலைப்படாத, அண்ணே வரட்டும். உக்காளி அவளை மார்க்கெட்ல தூக்குறா. சேர்வோட வேட்டைக்கு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. வந்தா சாக்கலை கட்டி தூக்கிட்டு வரணும். சரியா? வா. என்னடா சம்பந்தமே இல்லாம 7:30 வர்றாங்களே, அவங்க எதுக்கு வருவானுங்க? என்ன சேர்வ என்ன வேட்டை கிட்டன்னு பேசிட்டு வரீங்களே, எதுவும் பெருசா சிக்கிருச்சா? அப்படி வேட்டைக்கு போனா எங்களையும் சேர்த்து கொடுப்போங்கயா. இப்படி எல்லாம் சொன்னாதான் நமக்கு ஒரு கோட்டை இருக்கு. அது ஒண்ணுமில்லப்பா, வேட்டைக்கு போனாதான். டேய் பங்காளிக்கு 2 கலரை சொல்லு. கலரா? ஏய்
கலர தண்ணியை குடிச்சா எனக்கு வயித்தால போயிருக்கா. சரக்கையும் சேர்த்து சொல்லு, கை கால்லாம் நடுங்குது இல்ல. இத முதலே சொல்லலாம்ல. இப்ப சொல்லிட்டோம்ல, காசு எடு. காசை வாங்கிட்டு சரக்க போட்டோமா, கரைச்சு இல்லாம வீட்டுக்கு போனோமான்னு இருக்கனே. என்ன இதுக்கு பேர் தான்டா வேண்டாங்கிறது. எப்படி சிக்கனா பத்தியா? பார்த்து போங்க. வந்துருக்கானுங்க வார வாரம். பரீட்சையில பிள்ளைகளை கூட்டியது தப்பா போச்சு. இன்னைக்கு எங்க வாத்தாட்ட நான் மாட்டினேன். டேய், இந்த ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பனை கொல்ல விட்டுட்டீங்கல்ல. இதுவே நாங்க 2 பேரும் ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தோம், இந்த ஊரையே ஒரு கலக்கி எடுத்திருப்போம். ஒருத்தனை உயிரோட விட்டுருக்க மாட்டோம். எதுவும் பஞ்சாயத்து பண்ணிடுறாங்கம்மா. ஏப்ப வண்டியை நிப்பாட்டின? எதுக்காக அவங்க வீட்டுக்கு நீ போய் சொல்ற? ஏய் போ, முதல்ல நான் சொல்றது மட்டும் செய். எதுனாலும் பேசி தீர்த்துக்கிறோம் தா. இது என் வீட்டுல வந்து அவன் அந்த ஆட்டம் ஆடிட்டு போவா, அவளை சும்மா விட சொல்றியா நீ? இது ஊர்காரே பஞ்சாயத்து. நாளைக்கு வாத்தாக்கு தெரிஞ்சு என்னைய விளக்க மாத்தி கொண்டே அடிப்பா. ஏய், நீ வீட மட்டும் முதல்ல காட்டு. உன்னை ஏதாவது கேட்டோமா இப்போ? ஒருத்தனை தலை மொழியாச்சு. நகண்டா அறுத்துருவேன். பாடி எனக்கு அத்தை அகம்ப போனவளே, எங்க அப்பனுக்கு ஆம்பளை துணை இல்லன்னு தாண்டி கொண்டீங்க. இருக்காங்கடி. ஏய் ஏய், சங்க அறுத்துருவாங்க பாக்குறியா? வாய மூடி. ஆம்பளை துணை இல்லன்னு நினைச்சீல? எங்க ஆத்தாவோட பிறந்தவங்க இருக்காங்கடி ஜெயில. இதோ பார், ஒருத்தனுக்கு 1 லட்சம் செலவு பண்ணா போதும், உன் குடும்பத்துல ஒத்த உசுர் மிஞ்சாது. வந்த உசுர் தானே எடுத்த, இனி போற உசுர உன்னால என்ன கூட முடியாதுடி, ஜாக்கிரதை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நிறுத்தடி. பாதிக்கப்பட்டவ பேசிட்டு போறா, விடுறா போட்டோம். வந்துட்டாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். பொங்கலே அவ கூட பொம்பளை பிள்ளை எங்க கூடி போற? சித்தப்பு, உன் பையனை சொல்லி வைக்க மாட்டியா? என் சொந்த பந்த முன்னுக்க அசிங்கப்படுத்தியாரா நாயே? விடுங்கப்பா. அந்த பிள்ளைய வந்துருச்சுல்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் எங்க பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம். விடுங்கப்பா. விடுங்கப்பா. நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. ஐயா, குட்டையை எல்லாத்தையும் போட்டு விட்டானா? இவ்வளவு ஹாஸ்டல் இருந்து கூட்டி இருந்தத என் குடும்பத்தை கருவடத்தை எங்க வீட்டையா போய் காமிச்சிட்டு வந்திருக்க? இதுக்கு தான் இவளுகளை இத்தனை வருஷமா படிக்க வச்சேன். நான் பெத்தது 2 ஆம்பளை பிள்ளைலடா, 2 பொட்டை பிள்ளைல. என் பிள்ளைல எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும்டா. என்னைக்கு என் தம்பிங்க அவன் குடும்பத்தை கருவெடுத்துட்டு வந்தாங்களோ, அன்னைக்கு என் குடும்பம் 2ஆ போச்சுடா, 2ஆ போச்சுடா, 2ஆ. நீங்க எப்ப ஜெயில இருந்தாங்க? என்ன நடக்க போதோ? ஏதா, இப்பதான் நாங்க தான் வந்துட்டோம்ல, இனிமே நம்ம குடும்பத்துல எந்த தலையும் விழுகாது. என்ன மச்சான், அண்ணன் தம்பி சொல்றது சரிதானே? பங்காளி, நீங்க எல்லாம் வராட்டாலும் நம்ம குடும்பத்தை நாங்க பாத்துக்குருவோம். என்னத்தையா பாத்தீங்க? ஒரு உசுறு போனதுக்கு அப்புறமா? ஏக்கா, உன் பிள்ளைக்கு இருக்க வீரம் கூட உனக்கு இல்ல. இப்பதான் நாங்க வந்துட்டோம்ல, இனி இந்த ஊரையே நம்ம ஆட்டி படைக்கிறோம். ஏப்பா, அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வேலை எடுத்துச்சு. இன்னைக்கு அந்த பிள்ளை கோர்ட் வாசல்ல நிக்குது. அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது கெட்டது கூட பார்க்காம அந்த பிள்ளைய போய் முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. யோ மாமா, ஊராளுங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் நீ பேசாத. போனது ஒரு உசுர்ல, நம்ம உசுரு. ஆமாடி, ஏன் பேச மாட்ட? உங்க அப்பையும் ஆத்தால கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், என்ன கூட்டிட்டு வந்தானே கல்யாணம் பண்ணா. உங்களை வளர்க்க இல்ல என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தாண்டி தெரியும். யோ பங்காளி, நீ சொல்றதெல்லாம் ஒரு பார்வையத்தை எடுத்துக்கிட்டேன். ஊருக்குள்ள எந்த நல்ல காரியம் நடந்தாலும் என்னைய கேட்காம செய்ய கூடாதியா?
ஏப்பா இப்படி சாய்ச்சனம் வந்திருக்கோம்ல, விட்டு கொடுத்துருவோமா? எல்லாம் எடுத்துக்கப்பா. ஏமா பிள்ளைகளை பாத்துக்க, எது மனசுல வச்சுக்காதம்மா. வாங்கப்பா போலாம். என்ன குழந்தனாரே, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சோப்பை போட்டு இப்படி கைய கழுவுறீங்க? மதனி, நாடே தெரிஞ்சிருச்சு. இப்படியெல்லாம் சோப் போட்டு கையை கழுவுனாதான் கொஞ்ச நாள் உயிரோட வாழ முடியும். நீங்க தெரிஞ்சிட்டீங்க, உங்க அண்ணங்காரர் எப்ப திருந்துவாரு? உள்ள பாருங்க, 4 மாசம் விரதத்தை ஒரே நாள்ல முடிக்கலாம் முடிவு பண்ணிட்டாரு அண்ணன். நீ செம்ம 7 இருக்கு இன்னைக்கு வீட்டுல. அப்பனே முருகா, செந்தூர்வாய் செல்வகுமாரா, 4 மாசத்துக்கு அப்புறம் என் விரதத்தை உன்கிட்ட ஒப்படைக்க போறேன். நீதான் எனக்கு துணை இருக்கணும். துணையா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, வினையா வந்துடாத. ஏய், அங்க என்னடி சத்தா? உனக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லைனாலும் குடிக்கிறதுக்கு எங்க இருந்து தான் கிடைக்குது? வீரமு ரம்மு எங்க கூட பிறந்தவரு. நாங்கெல்லாம் தள்ளாடினதான் அரசாங்கம் சும்மா ஸ்டெடியா இருக்கான். ரொம்ப முனப்பா பேசாம நல்ல மிளகாய வெட்டி போட்டு ஒரு ஆம்லேட் போட்டு கொண்டு வா. திண்ணையில போய் உட்காந்துருக்க. உன்னை பார்த்து எவ்வளவு நல்லாச்சு. என்ன சரக்கு பழைய சரக்கு மாதிரி தெரியுது. ரொம்ப நாளா முடியிருந்த கடை, அப்புறம் வாசனை வராதா? ஏய் டேமேட் வாடி. வயசு புள்ள மாதிரி மயக்குறானே. குடிக்கிறது சரி, குளத்தூராங்கோஷ்டியோட சேர்ந்து சுத்துறது தெரிஞ்சிச்சு, குடிக்கிற கஞ்சியில விஷத்தை கலந்து கொடுத்துருவேன். விஷத்தையா? இவ சோத்துல விஷத்தை வச்சாலும் அப்பா இவளெல்லாம் நம்ப முடியாது. எதுக்கும் கோழிக்கு ஒரு துண்டு போட்டு பார்ப்போம். திங்கிறாங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு ஆளு கோட்டிங்கா வந்திருக்கான். நம்ம ஆளு என்ன சொல்றாலும் தெரியல. இங்க யாரு? இம்புட்டு காணா இருக்கும்போது கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன். சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ண கொலை இப்ப அதுவே பொழப்பாயிருச்சு. என்ன எங்க எப்போ யாரு போட்டு தருவான்னு எனக்கே தெரியாது. நீ வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா உனக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு நிம்மதியா இரு. இதுதான்ல, வேற என்ன வேணும் எனக்கு? மனசு பூரா உன்னைய வச்சுக்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? பிள்ளைன்னு உன்னை பெத்துக்கிட்டா உனக்கு தான் பெத்துப்பேன், இல்லைன்னா செத்துடுவேன். போடி பைத்தியக்காரி, உன் புள்ள இந்த மண்ணுக்கு வர்றதுக்குள்ள நான் மண்ணு. இப்படியெல்லாம் பேசாதையா மாறு புள்ள. அங்காரி பங்காளிட்டுலாம் சொல்லிட்டீங்களா? யாருமே காணா, நாம தான் வந்திருக்கோம். சங்கிலி பொண்டாட்டிட்டையும் சொல்லியாச்சு, மதுரை மல்லிகைட்டையும் சொல்லியாச்சு, பஞ்சாயத்துக்கு வந்துருவாங்க. அப்பா அந்த போலீஸ்கார பயிருக்க 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்காங்களப்பா. அப்பா ஊர்ல உள்ள எல்லா பேரும் வந்துட்டாங்க, இந்த பஞ்சாயத்து கூட்டவே ஒருத்தர் கூட காணோம். அதுல என்ன ஒரே கூட்டமா இருக்கு? நமக்கு தெரியாம எதுவும் நடக்குதா? முனிய நிக்கிறான்ல, முனிய கூப்பிட்டு கேட்பான் என்னதான் சொல்றாங்க. என்ன அப்பா அந்த 7.5 மொத்தம் மணியாண்டி இந்த பஞ்சாயத்து பெரிய 7.5 எடுத்து ஊருக்காரன் நம்ம யாரும் தெரியாம தெரியாங்க. என்னண்ணே, என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? உனக்கு விஷயமே தெரியாதானே? குளத்தை ஏலத்துக்கு வராங்க, உங்களுக்கு சொல்லி விடலையானே? இனிமேல் தான் ஊர்ல பஞ்சாயத்து களை கட்ட போகுது.
அதில் போன கூடு அக்காவுக்கு தெரியப்படுத்தணும். இந்த அக்கா, நமக்கு தெரியாம கம்மா ஏலத்துக்கு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கானுங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? யாரா பஞ்சாயத்தை கூட்டியிருக்கா? யார் யாரெல்லாம் வந்திருக்கிறது? மாயாண்டி மாமா, முனியாண்டி சித்தப்பா, முத்தையா அண்ணன், மூக்காண்டி பெரியப்பா, அப்புறம் 7.5 முத்தெல்லாம் வந்திருக்காங்க. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. உடனே கிளம்பி இங்க வர்ற. சரி வை, 5 நிமிஷம் நான் அங்க இருப்பேன். இந்த ஏலத்தை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாதுக்கா. அவனுங்க ரொம்ப ஓவரா ஆட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த சங்கிலி பொண்டாட்டி வந்துருச்சுல்ல. கும்புறேன் மச்சான், எல்லாரையும் கும்பிடுறேன். வாத்தா வாத்தா, வர்றது வந்துருச்சு. 7.5 உண்டாயிரம். அட பாப்பா, நம்ம பார்க்காத 7.5. இதோ வருதப்பா, வருத மல்லிகா. அத்தா என்னத்த சொல்ல? நம்ம சாதி சனம் எல்லாம் வந்திருக்கீங்க. சரித்திரத்துல இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்ததில்ல. என் புருஷன் தான் எல்லாமே பாத்துக்கிட்டாப்ல. வந்தவங்க போனவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஏலரிக்க விட்டுருக்கீங்களா? அப்ப நம்ம ஊரெல்லாம் ஊர் மாதிரி இல்ல. என்ன முன்னாடி சித்தப்பா, வருஷம் பூரா நடக்காதெல்லாம் நடக்குது. நடக்கட்டும். என்ன 7.5 சித்தப்பு, எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ பாத்துக்கிட்டே இருக்கா? இந்த பாரியா, உட்கார்ந்து இருக்கும்போது வாயெல்லாம் விடக்கூடாது. எனக்கு 2 குடும்பம் தான் வேணும். நான் சொல்றது சரிதானப்பா? அப்புறம் என்னப்பா, வாங்க வேண்டிய சத்தியத்தை வாங்கிக்கப்பா. இந்தப்ப அந்த சத்தியை கூட்டி கொளுத்த சொல்லுங்க. ஒரு சத்தியை வாங்கி விட்டுருவோம். உச்சி பெரியப்பா, நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்றது சரிதான். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்டீங்க. இந்த 2 குருமையை கூப்பிட்டு சத்தியம் வாங்கிக்கோங்க. ஊர் எல்லையில இருக்க கோயில போய் காணிக்க போட்டு வந்துடுறேன். கூட்டத்துல ஒருத்தன் எஸ்கேப் ஆகுறேன். அதான் போறவங்களாம் போயிட்டாங்களா? பெரிய அளவுக்கு எதுவும் செய்யலாம். எதுவும் பெருசா பண்ண வச்சிடாதீங்க. என்ன மதுரை மல்லியா, அங்க பெரிய மனுஷன் உட்கார்ந்து இருக்கேன். உன் மகன் என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்? நீயே நான் இல்லாம போதுதான் செஞ்சா. இனிமே நடக்கிற வாய்ப்பே கிடையாது. மாயாண்டி மாமா, பொம்பளைங்க தான் ஆரம்பிச்சது. நாங்க அமைதியா தான் இருக்கோம். எதையும் சந்திக்கணும்னா நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம். ஏய், 2 பேர்ல சீட் எழுதுப்பா. சீட்ல யார் பேர் விழுதோ அவங்க ஏலத்தை எடுத்துக்கிட்டுப்பா. ஏலம் எங்களுக்கு தான் வேணும். அவங்க ஏலம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்க்கத்தாங்க வந்திருக்கமா. இந்த வருஷம் எங்களுக்கு தான் அந்த ஏலம். அத்தா, நீ சொன்னா சரிதான். இந்த வருஷம் நாங்க தான் எடுக்கிறோம். யோ யோ வக்கீல், யாருக்கு ஏலம் விழுதோ அவங்க எடுத்துட்டு போட்டுடா. சீட்டை போடுறோம். கர்ப்பா, இனிமேலாம் நம்ம ஊர் நல்லா இருக்கணும்ப்பா. ஏய், சங்கிலி பைய பேர் தான் போகுது. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. நீங்களும் உங்க பஞ்சாயத்தும் உங்க ஏலம். இங்காரு, எனக்கு சமாதானம் பிடிக்காது. சரி, சொல்றது மட்டும் செய். சரி, நான் பேச வரல, செய்ய செய்ய வந்திருக்கேன். நீ சொல்றத செய்யறோம். நான் சொன்னதை செய்யல, நான் குளத்தூர் இல்லடா.
இதுக்குத்தானே வர சொன்னீங்க? ஒவ்வொருத்தனா செய்யணும். செய்யறோம். சபாஸ் கொளத்தூரா, சூப்பர் ஸ்டார். ஏண்டா நம்மால பதட்டத்தோட வர்றேன், ஆட்டோவை நிப்பாட்டுறா. கொளத்தூரா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு தானே 4 பேர் உள்ள இருந்து வெளியே வந்தோம். அவங்கள ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. நம்மளை கண்டு ஊரே பயப்படும். சரி, மேல மழை வேகமா இருக்கு, இடத்த கழுவுன்னு. குளத்தூரா வீரத்தை காமிச்சிட்டானா, இனி நம்ம பூரா வீரத்தை தான் காட்டணும். எறா வண்டிய. யார்கிட்ட போத பாக்குற? மாப்பிள, ஆடு புலிட்ட வசமா மாட்டிக்கிச்சு, அடிச்சு தூக்கிட்டா. சபாஸ். ஏய், நீ எப்படா ஜெயில இருந்து வந்த? அண்ணே, நேத்து நீங்க வந்தீங்க, என்ன இன்னைக்கு தானே வெளியே விட்டாங்க. ஏடா ஒரு சீர் இல்லாம தெரியுதே. மல்லிகா குரூப்ல ஒரு ஆளை போட்டீங்கல்ல, அவங்க ஆளை ரெடி பண்ணிட்டாங்க. யாரா அவங்க? நம்ம சோமசுந்தரம் குரூப்பை ஜெயிலுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்து சுதானமா இருந்துங்க. நான் சொல்றத சொல்லிட்டு அப்புறம் உங்க விருப்பம். வரேனே. அன்னைக்கே சாட்சி சொல்ல வந்தவங்களெல்லாம் போட்டிருக்கணும். அப்பதான் ஊர்காரங்கெல்லாம் நம்மளை கண்டு பயப்படுவாங்க. மதனி, பார்த்து சூதானமா இரு. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னமே எலே, இன்னும் உங்க அண்ணன் ஆடுன ஆட்டத்தை நம்ம தான்டா ஆடுறோம். எலே, வண்டி எடுத்து ஓரமா நிப்பாட்டுறா. ஏதோ தப்பா தெரியுற மாதிரி இருக்க. வேட்டைக்காரங்களை இறக்கிட்டா பயந்துருவோமா? வாங்கடி என் செல்லங்களா. என்கிட்ட லந்தா என்னடா வேடிக்கை பாத்துக்கிறீங்க? அவளை பிடிக்கடா.
உள்ளூர் சண்டியர்கார பையலாடா. வாங்கடா, ஏய் வாங்கடா. ஒவ்வொருத்தன் போனமும் அவன் வீடு போய் சேரக்கூடாதுடா. நீ வக்கீலுக்கு போன போடு, நான் கோர்ட்ல போய் சரணடைஞ்சிருந்தேன். பங்காளி அவ கோர்ட்டுக்கு போறேன்னு போறாளா பங்காளி, அவளை விட்டாரா பங்காளி. ஏய் நம்மால கிடக்குறான் பாரியா. ஆமையா பங்காளி அவ கோர்ட்டுக்கு போறேன்னு போறாளா பங்காளி, அவளை விட்டாரா பங்காளி. ஏய் எங்கேயா நிக்கிற, அவளை பாத்தியாயா? கோர்ட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். அவ வந்தோடனே நான் தூக்குறேன். நம்ம ஆளுங்க பூ மார்க்கெட்டு, பாண்டி கோயில், அப்புறம் பாடுத்தாவணியில நின்றுருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. அவ என்னைய மீறி உள்ளேயும் போக முடியாது, வெளியே வர முடியாது பங்காளி. நீ எதுக்கும் கவலைப்படாத பங்காளி. இன்னைக்கு அவளை தூக்குறான். நான் காரை மாறுதாள் நிப்பாட்டி நம்ம பையன் ஒருத்தன் பூ மார்க்கெட்ல இருக்கான், அவனை போய் விசாரிச்சுட்டு வரேன். ஹலோ போயிட்டியா? இருயா, போயாம போன போட்டுருக்க. எங்கேயா இருக்க? இந்த பக்கத்துல போயிட்டேன். ஏய் இங்க வா. அவன் வந்தாளா? ஏய் அவன் வந்தா நானே தூக்கிட மாட்டேனா? தூக்கிறேன் போ. ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஏய் உள்ள போயிட்டு வந்துட்டியா? நம்ம பையன் யாரும் வரலன்னு சொல்லிட்டா. இப்ப நான் பாண்டிவேல் போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு கூப்பிடியா? ஹலோ எப்பா பாண்டிவேல் வந்துட்டேன்பா. நம்ம பையன் அங்க ஒரு தெரியும். சரி அவன் விசாரிச்சு வந்துடுறேன். ஏய் நீ என்ன பண்ணுவே தெரியாது, அவ மிஸ் ஆயிடக்கூடாது. ஏய் ஃபுல்லா பாத்துட்டேன். கோயில்ல ஒரு பையன் கிடையாது. அப்புறம் வெளியில கடையில நம்ம பையன் ஒருத்தர் நிக்கிறான். அவன்கிட்ட நான் விசாரிச்சுட்டு வரேன். சரி பாட்டு வா. டேய் ஒழுங்கா பாத்துக்கிறியா? நாங்க பாத்துக்கிறேன். நாங்க செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ வேற பக்கம் போய் தேடு. ஒழுங்கா பாத்துக்க, அவங்க மிஸ் ஆயிடக்கூடாது. மச்சான் குளத்தூர் கூட தெரியாம பாரு, அந்த லாயர் வந்துட்டான் பாருங்க. இப்படி இவங்களெல்லாம் அடிக்கடி ஏமாத்திட்டே இருக்கணும்டா, அப்பதான் ஊருக்குள்ள நம்மளை மதிப்பாங்க. டேய் எங்கடா குளத்தூரான? குளத்தூரனை காணோம்னா ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க? எங்கேயாவது குளத்துல விழுந்து கிடப்பேன், அங்கே போய் தேடு. சின்ன வயசுல அவங்க 3 பேர்த்த காப்பாத்துறாங்கன்னு அவனையே நம்பிக்கிட்டு இருக்காங்க. வேறு போனேர்றா
போனேர்றா. என்ன வக்கீல் கூப்பிடுறேன்? யோ சொல்லியா? ஏய், மதுரைக்குள்ள இருந்து என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பாண்டி கோயில தென்னை மாட்டுத்தான தென்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் நேரா சோழ வந்தா ஜட்ஜி வீட்டுக்கே போயிட்டான். என்னது? அவளை உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, பாத்துக்க. ஜட்ஜி வீட்டுக்கு தானே போயிருக்கா? விடுகிறதுக்குள்ள அவளை போட்டு தள்ளுறையா? நீங்க இப்படிலாம் செய்வீங்கன்னு தான் ஜட்ஜி திருப்பி இன்னைக்கே கொடுத்துட்டாரு. ஊருக்குள்ள இருக்கிற கம்மா வந்து கவர்மெண்ட் கைக்கு போயிருச்சு. ஏய், என்ன சொல்ற? அவளை உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அவவே பொழப்பு தலப்பா பாத்துக்கங்க, அப்பதான் உசுறு வாழ முடியும். பாத்துக்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க கஷ்டப்பா. நாம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சாடா. சரி, போனை வை, நான் பாத்துக்கிறேன். ஏடா, இது சோழவந்தானுக்கு அவளை அடிக்க போறேன்னு போனவங்களுக்கு செம்ம மாத்தாம்ல. நல்லா வாங்கி கட்டிட்டு வந்தாங்க, ஆளுக்கே தலைமுறை ஆயிட்டான்னு சொல்றாங்களடா. நீ எங்கேயும் பாத்தியா? ஏதாவது வயிற்றா கலக்குது. வீடியோ வச்சிருக்க? காலையிலேயே உன் வேலையை காமிச்சிட்டேப்பா. இப்படிலாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் அந்த பீடி கட்டோட வந்திருக்கேன். கொடு. ஏண்டா, இந்த குளத்தூர் ஆளுங்க நேற்று ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாங்களாமே, என்னை பத்தி எதுவும் கேட்டாங்க? உன்னை மதிச்சுட்டா தான் அவங்க வந்து பார்த்துருப்பாயில மச்சான். இப்படியே என்ன மதிக்காம தர்றாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நேரம் சிக்குவாங்க, அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு என்னத்த பாக்குறது? இந்த தர்றாங்க பாரு. மொத்தமா போய் எங்கேயோ வாங்காய் வந்திருக்காங்க போட்டு இருக்க. ஏண்டா, நான் பேசுனதும் கேட்டிருக்கேன்? சீச்சி, அதை எப்படி கேட்டிருக்கேன்? நம்ம இங்கேயில நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். பங்காளி, என்னவோ சோழம் வந்தால போய் அவளை தூக்க போறேன்னு சொன்னியா? இப்படி மூஞ்சி முறையெல்லாம் உடவிட்டு போய் வந்து நிக்கிறியா? பங்காளி இருப்பேத்தாத, நானே கடுப்புல இருக்கேன். நாளைக்கு விடியதுக்குள்ள தரமான ஒரு சம்பவத்தை நீ பார்க்கத்தான் போற. அப்ப நாங்க யாருன்றதை காட்டுறோம் உன்கிட்ட. வா. ஒரு பொட்டச்சி எப்படி வேலையை கட்டுறா? அதான வச்சாங்க. இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. சும்மா சொல்றாங்க வாட. Mm-hmm.
நம்ம பாட்டுக்கு உள்ள இருந்தான், அவசரப்பட்டு ஜாமீன் எடுத்து நம்மளை கொண்டு வந்து நடுத்தருல நிப்பாட்டி போயிட்டாங்களடா. நம்மளை பார்க்க வருவாங்களா வரமாட்டாங்களடா? அது எப்படின்னே வராம இருப்பாங்க? அக்காவுக்கு பாதுகாப்புக்கு 2 பேர் இருக்காங்க, கருவூலுக்குள்ள 4 பேர் இருக்காங்க. அது எப்படின்னே வராம இருப்பாங்க? உன்னை நம்பி கொண்டு வந்து இறங்கினேன் பாடுறா. ஏடா இவங்க நம்பி வந்திருக்கமே, நம்ம ஆத்தாளுக்கு சரியான காவக்காரங்களா இருப்பாங்கடா அவங்க. அதெல்லாம் கரெக்டா இருப்பாங்கண்ணே. வந்துட்டாங்கண்ணே. வர நேரமாயாடு. பாரியா, உங்க அண்ணன் முகத்துக்காக தான் எவ்வளவு நேரம் நின்றுக்கு இருக்கான். ஊரு பேர் தெரியாத இடத்துல எவ்வளவு நேரமையா நின்றுக்கு இருக்குது. நீ என்ன பயப்படுற? அண்ணன் உன்னை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஊருக்குள்ள நிக்கிறதுக்கு நமக்கு என்ன பயம்? இங்க பாரியா, ஊருக்குள்ள எங்களுக்கு ஊருப்பட்ட கேஸ் இருக்கு. சொந்த பந்தமே வேணான்னு தான் இதை நாங்க ஒரு தொழிலா பண்ணிக்கிருக்கோம். உன் வேலை என்னன்னு சொல்லு, டப்பு டுப்புன்னு முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் நாங்க. வண்டி என்ன போவோம். டேய் வாங்கடா. டேய் வாடா. டேய் வாடா. டேய் நாங்க சொல்லாம 6 மேலையும் கை வச்சிடக்கூடாது. அண்ணே, குளத்தூர் பெரிய சேட்டைக்காரனே, அவன் விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும்னே. ஏய், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தானடா, பாப்போம்டா. ஏய், இன்னும் எவ்வளவு தூரமையா போனா? பக்கத்துல நம்ம ஊரு வானே. அது யாரியா எங்களோட பெரிய ஆளு? குளத்தூர சின்ன வயசுல ஜெயில பார்த்தவன். அங்க இருக்கிறவனை கூட்டு சேர்த்துக்கிட்டு இப்ப ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஏய், வண்டி நிப்பாட்டு. நீ சொல்றது மதுரை மைனஸ் ஜெயில பெத்த அப்பனே கொண்டுட்டு ஜெயிலுக்குள்ள வந்தானே, அந்த குளத்தூரான் தானே? அவன் கூட எப்பயுமே 3 பேர் இருப்பாங்களே, அந்த குளத்தூரான் தானே? அவனே தானே. அவனை கருவறுக்கத்தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்படின்னே அவங்களுக்குள்ள நடந்துச்சு. அவன் லேஸ் போட்டால் கிடையாது, அவனை கரு அறுத்தே ஆகணும். பா, இது சரியான ஆம்பளையோட சம்பவம்டா. அண்ணே, இப்பதானே தெரியுது குளத்தூரான ஏன் கூட கூப்பிட்டு சுத்துறாயிண்டு. பாரு, இது ஆடு புலி ஆடுற ஆட்டம் இல்ல, சிங்கமும் புலியும் ஆடுற ஆட்டம். இப்படி ஒரு ஆட்டம் போட்டாதான் இந்த 4 பேர்த்தையும் சாய்க்க முடியும். ஒன்னும் கவலைப்படாத, இந்த வழியா தானே வருவாங்க, வழியிலே தூக்கிடுவான். என்னடா? சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும். உன்னை நம்பிதான் இறங்கியிருக்கான். டேய், ஏதோ வண்டி வர மாதிரி இருக்கு, அது யாருன்னு போய் பாரு. இந்தா பாத்துட்டு வரேங்கா.
யாரா அவங்க நேரத்தில் அக்காவை தேடி வந்துகிட்டு இருக்காங்க? ஏய் யாருப்பா? சார் நீங்களா? ஏய் ஒண்ணும் இல்லப்பா, உங்களை பாதுகாக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். சோழன் சர்ச்சு அனுப்பிச்சு விட்டுருக்காரு உங்க அக்காவை பாதுகாக்கிறதுக்கு. என்ன பதறி போய் ஓடியாரோ? அக்கா இன்ஸ்பெக்டர் நம்ம பாதுகாப்புக்காக வந்திருக்காரு. என்ன நேரா நான் சர்ச்சு வீட்டுக்கு போயிடுறேன், அவங்கள போ சொல்லு. நாங்க தான் இருக்கோம்ல. ஏய் நீ இறங்காதப்பா, பாத்துக்கோப்பா. சரவணே சரியான ஆளை தான் வேலைக்கு வச்சிருக்கேன். அக்கா உங்களை போக சொல்லிருச்சு. விடிஞ்சா காலையில சர்ச்சா வீட்டுக்கு வந்துருமா. பங்காளி உன்னை சொல்ல வந்தா மார்க்கெட் கூட்டு போகாதுக்கு கோச்சுக்கிறாத. அவளை முடிச்சுட்டு வந்து உன்னை சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்து போச்சு பங்காளி. ஏண்டா டேய், அவளை தூக்குறேன்னு வீராப்பா பேசிட்டு இப்ப அவட்டே அடி வாங்கிட்டு வந்து நின்று குத்துது குடையுதுன்னா வெக்கமா இல்ல? நீங்க ஒன்றும் கவலைப்படாங்கடா. ஜட்ஜை அவளை எங்க தங்க வச்சிருப்பாரு எனக்கு நல்லா தெரியும். விடியறதுக்குள்ள அவளை தூக்குறேன்னா தூக்குதாமியா அவளே. பங்காளி நம்ம ஏற்பாடு பண்ணாலும் வந்துருக்கான் பாரு. ஏய் நிப்பாட்டுப்பா. வணக்கம்ண்ணே. அவங்க அங்காளி பங்காளி எல்லாம் கை கூடி நிக்கிறாங்க. அவங்கள பக்குவமா தான் நம்ம தூக்கணும். அப்ப நம்ம வர்றத அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்களாடா நோட்டத்தை? ஏய் ஒன்னி அவங்களுக்கு தெரியுமா? இல்லனே அவங்களுக்கு தெரியாதுண்ணே. என்னைய தெரியாதா? அப்ப நீ வேணா முன்னால போ, நாங்க பின்னால வரோம். சரிண்ணே. அவன் முன்னால போறதுனால அவனை தான் ஃபாலோ பண்ண. அந்த நேரத்தில் அவளை வீட்டுல வச்சு தூக்குறோம். தூக்குறோம். சூப்பர். ஏ பங்கு என்னையா நீ ரெடி பண்ணாலும் பூரா தூங்கி இருக்காங்க. ஏய் இவங்க எல்லாத்தையும் கிளப்பிடியா, நம்ம பார்த்துக்குவோம். வீரங்க 4 பேர் இருக்கோம்ல, அப்புறம் இருக்கே அவங்க எல்லாம். பாரி நான் இறங்கினா தப்பாயிரும். எதுக்கு நீ போய் ஒரு பார்வை பார்த்துக்க. ஆத்தா இருக்கானு. லைட்ட போறா, லைட்ட போறா. குளத்துறாடா, வண்டிடுறோம் வண்டிடுறோம் வண்டிடுறோம். ஏய் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? முன்னாடி வாடா முன்னாடி வாடா. ஏய் உனக்கடா வேலை? எந்திருக்கோண்டா நீ? அண்ணே விடிஞ்சா அக்கா உங்களுக்கு கல்யாணம்ண்ணே. இதுதானே ஊர் உன்னை பார்த்தேன். போட பங்காளி, இவனை தெரியுமா உனக்கு? இவன் யாருன்னு தெரியல பங்காளி. இவன் எங்க பின்னாடி வந்த 4 பேர்த்தையும் காணா? ஏய் என்னடா பதறி இறங்கிட்டு இருக்கியா? ஏய் போடா, அந்த பக்கம் தெரியுங்களா? போடா, இந்த பக்கம் போற. போடா. பதறாத, நான் பாத்துக்கிறேன். ஏய் அங்கிட்ட என்னமோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, போய் பாரு. கருணை பாரு. ஏய் களத்தூரன் களத்துல இறங்கிட்டான்டா, வாடா. என்னடா ஆச்சு? யாரு அதெல்லாம் செஞ்சா? இதெல்லாம் குளத்துறானோட விளையாடா இருக்கான். அவனை போடாம விடக்கூடாதுடா. அண்ணா போடுறேன் இவனை. டேய் அண்ணா போடுறேன் இவனை. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போடுறேன் இவனை.
தெய்வங்கள் நம்ம கூட இருந்ததுனால தான்டா கெட்டவங்களை நம்மளால் அழிக்க முடிஞ்சுச்சு. இனிமே இந்த குளத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது, ஆக்கிரமிக்கவும் முடியாது. இந்த குளம் எல்லாருக்கும் பொதுவானது.